ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, ராம நவமி இந்த வருடம் எப்பொழுது வருகிறது, நாம் எதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், ஒரே நாளில் இணையும் 3 யோகங்கள் என்ன என்பதை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடப்பட்டாலும் ராமர் அவதரித்த தினத்தை ராம நவமி என ராமருடன் நவமி திதியையும் சிறப்பித்து சொல்கிறோம். ஏதாவது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதல்ல என மனிதர்களால் ஒதுக்கப்படும் நவமி திதியில் அவதரித்ததன் மூலம் நவமி திதி சிறப்பு பெற்றுள்ளது. இந்த ஆண்டு ராம நவமிக்கு என்ன சிறப்பு உள்ளது? இந்த நாளில் என்ன செய்தால் ராமரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்? எப்படி வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும், செல்வங்கள் சேரும் என்பதை இந்த பதிவுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரம் ஆகும் ராம அவதாரம். தசாவதாரங்களில் அதிக மாணவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம்தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி வருகிறார்கள். ராமர் அவதரித்தது சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தின் வளர்பிறை நவமி திதியில் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் ஆகும். இந்த ஆண்டு ராம நவமி எப்பொழுது, எந்த நேரம், எந்த தேதி என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு ஸ்ரீ ராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:08 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 மணி வரை நவமி திதி உள்ளது. அதேபோல் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளது. புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் சேர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதியே இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே ராம நவமி தினமாக கருதப்படுகிறது. ராமபிரான் ரவிகுலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராம நவமி வருவது இன்னும் மிக சிறப்பானதாகும். ராம நவமியில் இணையும் 3 யோகங்கள் என்ன என்பதை பார்த்துக்கலாம். இந்த ஆண்டு ராம நவமி மிகவும் சிறப்புக்குரியது. இந்த நாள்ல ரவி புஷ்ப யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் உள்ளன. இந்த நாள்ல எந்த நேரத்திலும் நம் பூஜை செய்து சுபகாரியங்களை துவங்கலாம். இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது, புது வீட்டில் குடியேறுவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்கு. சுப காரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராம நவமி என்பதால் இந்த நாள்ல சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டாலும் வாழ்வில் உயர் பதவி, உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராம நவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ராம நவமி அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் கொண்டாட்டங்களும் நடைபெறும். இந்த நாள்ல வீடுகளில் ராமரை பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ராம நவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும். இதனால் வீட்டில் செல்வமும் பெருகும் என நம்பப்படுகிறது. சீதா தேவி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ராம நவமி அன்று ராமரையும் சீத்தையும் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை நம்மால் பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தபத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். ராமர் சிலை அல்லது படம் இருந்தால் சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். சிலை இருந்தால் கங்கை நீர், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பு வகைகள் படைத்து ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்யலாம். அதேபோல் ராமருக்கு விருப்பமான பால், பாயாசம், பானகம் படைத்தும் வழிபாடு செய்யலாம். இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அன்றைய தினம் ராம நாமம் ஜெபிப்பதும் ராமரின் புகழினை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். நிறைவாக நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். இதனால் ராமரின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. ராம நவமி எப்போ, எந்த நேரத்தில், எந்த கிழமையில் வருகிறது என்பதை நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.
ராமரின் தீவிர பக்தர் ஹனுமானின் அருளை பெற நாம் இதையும் செய்யலாம். பக்தர்களின் குறைகளை தீர்க்க, அவர்களை காப்பதற்காக உடனடியாக ஓடி வரும் தெய்வங்களில் ஒருவர்தான் ஹனுமார். பக்தர்கள் யார் உண்மையான பக்தியுடன் இவரை அழைக்கிறாரோ அங்கு ஓடி வந்து அருள் செய்வார். இந்த கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக வாழ்பவர் என்பதால் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்தான் ஹனுமார். பலரும் ஹனுமனின் தீவிர பக்தர்களாக இருந்து வருகிறார்கள். ஆனால் ஹனுமனின் அருளை பெறுவதற்கு, அதுவும் உடனடியாக பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் ஹனுமன் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். உண்மையான பக்தனின் அழுகையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஆஞ்சநேயர். ஓடி வந்து அபயகரம் நீட்டுவார், அருள் வழங்கி கை தூக்கி விடுவார் என்கிறார்கள் பக்தர்கள். உண்மையான பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படுவர் தான் ஹனுமார். முதலிடத்தில் இருப்பவர் ஆஞ்சநேயர் தான். அவரின் அருளை உடனடியாக பெறுவதற்கு சில எளிமையான விஷயங்களை நாம் செய்தாலே போதும். அவரை வீர ஹனுமான் என்றோ, ஜெய் ஹனுமான் என்றோ, சஞ்சீவி என்றோ பெருமையுடன் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பியதும் இல்லை. ராமபக்த ஹனுமான் என்று சொல்லும் போது குதூகலமாகி விடுவார். ஹனுமார் அந்த அளவுக்கு ஸ்ரீ ராமபிரான் மீது ஆழ்ந்த பக்தியுடன் திகழ்ந்தவர் ஹனுமான். அவரை வழிபட்டால் எதிரிகள் விலகி விடுவார்கள், ஆபத்துகள் நெருங்காது, குறிப்பாக விபத்து போன்றவை ஏற்படாது, நினைத்த காரியங்கள் நடக்கும், மனதைரியம் ஆரோக்கியம் பெருகும். அதைவிட முக்கியமான கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் தோஷங்கள் நம்மை எதுவும் செய்யாது. ஹனுமாரின் பலம் ஹனுமாருக்கே தெரியாது என்பார்கள். அது உண்மைதான். தன் பலமும் பராக்கிரமும் ராமபிரானை அனைத்து நேரமும் பூஜித்து போற்றுவதும் வணங்கி தொழுவதுமே என்று உறுதியாக இருந்தவர் ஆஞ்சநேய பெருமான். ஹனுமனிடம் உள்ள இன்னொரு சிறப்பு என்னவென்றால், எல்லா தெய்வங்களும் அபயஹஸ்தம் என்பதான முத்திரைகளில் தான் தங்கள் திருக்கரங்களை வைத்திருப்பார்கள். அப்படியே திருக்கரங்களை வைத்தபடி நமக்கு அருள்பாலிப்பார்கள். ஆனால் ஹனுமனோ தன் 2 கைகளையும் கூப்பிய நிலையில் நம்மை போல, அதாவது ஒரு பக்தனை போல காட்சி தருவார். இதுவே ஹனுமனின் மகத்தான சிறப்பு என்று போற்றுகின்றனர் பக்தர்கள். ஆகவே பக்தர்களின் தலைவனாக திகழும் ஹனுமனை, அஞ்சனை மைந்தனை, ஆஞ்சநேய பெருமானை என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் நெருக்கடியான காலங்களில் வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக சனிக்கிழமை நன்னாளில் மறக்காமல் வணங்குங்கள். அவனுடைய சந்நிதியில் சென்று கொண்டு ஜெய் ஹனுமான், ஆஞ்சநேயருக்கு ஜெய் என்று சொல்கிறோமோ இல்லையோ, ஜெய் ராம் சீதாராம், ராம் ராம் சீதாராம் என்று ராமநாமத்தை சொல்லுங்கள். ஹனுமனின் அருள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். முடியாதவர்கள் ஹனுமன் சாலிசாவை காதால கேளுங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். இதில் மகிழ்ந்து குளிர்ந்து போவார் ஹனுமான். உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி, வருத்தங்களை எல்லாம் சொல்லி ஹனுமனிடம் அழுது புலம்பினால் அவ்வளவுதான். உங்கள் அழுகையை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஓடோடி வருவார். உங்கள் துயரங்களை போக்குவார். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உங்களுடைய சந்தோஷத்தை மேம்படுத்துவார். உண்மையான பக்தனின் அழுகைக்கு ஹனுமார் ஓடோடி வருவார் என்பது நம்பிக்கை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்ரீராமர் ஹனுமார் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்துட்டு போங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.